வணக்கம். நான் பார்த்தின் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சௌமீன் நூடுல்ஸ் ரெசிபி தான். வெஜ் நூடுல்ஸ். இதுக்கு நான் இங்கே எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நீளமாக கட் பண்ணிக்கணும். ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், கேபேஜ், ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஜிஞ்சர் கொஞ்சமாக போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸை நான் வேக வச்சு கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் விட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டு அப்புறம் அதை அரித்து எடுத்துட்டுருக்கேன். அதுவும் ரெடியாக இருக்குது. இங்கே அந்த சாஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வினிகர், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் விட்டு கலக்கி வச்சுட்டுருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெயை விட்டுருக்கேன். நான் வெஜிடபிள்ஸ்லாம் அதில் போட்டுடுறேன். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் அதை ஆட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேண்டாம், சாஃப்டாக. ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் அது இருக்கணும். கொஞ்சம் வதங்கினப்புறம் நூடுல்ஸை ஆட் பண்ணலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிடுது. ஓவராகவும் சாஃப்டாகவும் ஃப்ரை ஆகலை. கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த நூடுல்ஸ்க்கு வேணுங்கிற மாதிரி அது வதங்கியிருக்கு. இப்போது வேக வச்ச நூடுல்ஸை இதில் கொட்டிடுறேன். இதில் நான் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்தேன். இப்போ அந்த நூடுல்ஸையும் அது கூட சேர்த்துட்றேன். இப்போ அதில் எல்லா சாஸும் நான் போட்டுட்டேன். கடைசியில் நான் கொஞ்சம் சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடரை போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் போட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரே ஒரு அரை டீஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணினேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இது நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். உங்களுக்கே தெரியும், அவளோட ரெஸ்டாரண்ட்டில் பண்ணும்போது அந்த ஸ்டவ் நல்ல ஃப்ளேமில் இருக்கும். அவள் நல்ல ஃப்ளேமில் தான் இது பண்ணுவாள். அதனால இதை லோ ஃப்ளேம்லேயே ஆக்கிக்க வேண்டாம். இது சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாக்கா நீங்கள் எக் நூடுல்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதில் ஒரு ஆம்லெட் பண்ணிவிட்டு அதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் அதுக்கு தேசி ஃப்ளேவர், அதாவது நம்ம ஊர் ஃப்ளேவர் வரதுக்காக கொஞ்சம் கரம் மசாலா போட போகிறேன். ஆனால் அது ட்ரெடிஷ்னலாக கிடையாது. உங்களுக்கு ஆத்தென்டிக்காக வேணும்னா இதோடு நீங்கள் விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் அந்த வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு இன்றைக்கி வெங்காயத்தாள் கிடைக்கல, அதனால் நான் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு போகிறேன். நம்மளோட நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆகிடுது. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் வெரி டேஸ்டி. Hope you all like my video. Please like, share and comment. Above all, please subscribe to my channel. I will meet you all in my next video. Thanks a lot for your time. Thank you.